தற்போது நம்மிடையே ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி சித்தனன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த வழக்குல சாட்சி தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காவல்துறை அதிகாரியா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்குல 2016 இருந்து 2018 வரை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதுல ஆரம்பத்துல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய அலிகேஷன் எல்லாம் சொன்னாங்க. அரசியல் கட்சிகள் அதை பெரிய விஷயமாக்குனாங்க. ஆனால் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஏறத்தாழ ஒரு 8 பெண்கள் மட்டும்தான் துணிச்சலா தங்களுக்கு என்ன கொடுமை நேர்ந்தது அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க வந்திருக்காங்க. இதுல அப்ப இருந்த ஆளுங்கட்சி அதுல முக்கியமான ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஆளுங்கட்சி நபருக்கு நெருக்கமானவர், சொந்தக்காரர் அப்படிங்கறதுனால அந்த பிறந்த ஆளுங்கட்சி சரியா கேஸை முன்னெடுத்து செல்லல அப்படின்னு சொல்லி அலிகேஷன் வரும்போது சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. சிபிசிஐடிக்கு பண்ணா கூட அது சரியில்லை, அதை சிபிஐக்கு தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாத்தின பிறகுதான் இங்க இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது இந்த வழக்குல குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அதற்காக போராடிய நபர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. இந்த வழக்குல முக்கியமான என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட 8 பெண்களும் சரியான முறையில் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. யாரும் பிறல் சாட்சியாக மாறல. தங்களுக்கு என்ன கொடுமை நடந்தது அப்படிங்கறத கரெக்டா சொல்லிருக்காங்க. இந்த வழக்குல அந்த மகிழா கோர்ட் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், தனியறை மறைவாக இந்த விசாரணையை நடத்தினார்கள். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, இந்த பாதிக்கப்பட்ட பெண் இன்னொரு பக்கம் சாட்சியா இருப்பாங்க. ரெண்டுக்கும் இடையில ஒரு திரைச்சலை மாதிரி இருக்கும். யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி என்ன சாட்சியம் அளிக்கிறார், என்ன வாக்குமூலம் கொடுக்கிறார் என்பதை அதர் சைட்ல உள்ள அந்த குற்றம் சாட்டப்பட்டவரும் அக்யூஸ்டும் அவருடைய வழக்கறிஞரும் கேட்கலாம். சோ ஐ கான்டாக்ட் இருக்காது, யாரையும் மிரட்ட முடியாது. அதனால அத மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. இப்பெல்லாம் நிறைய அதுக்கு தம்ம ஜட்ஜ்மெண்ட் திருத்தங்கள்லாம் வந்துருச்சு. அதனால இதுல அந்த சாட்சிகளான அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேரும் சரியான முறையில் பிறல் சாட்சி இல்லாம சம்பவத்தை அப்படியே சொல்லும் போது அதை நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. முழுவதும் நம்பக்கூடிய ஒரு சாட்சியமாக இருந்தது. அந்த ஓரல் எவிடன்ஸை நீதிபதி அவர்கள் அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாம இந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மொபைல் போன் மற்றும் லேப்டாப், அதுல இந்த பெண்களை மிரட்டினது, ஆபாசமாக புகைப்படம் எடுத்தது, நிழற்படம் எடுத்தது, வீடியோ எடுத்தது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் ஆயிடுச்சு. அது போக எக்ஸ்பர்ட்ஸ் எவிடன்ஸ் சொல்லுவாங்களே, நிபுணத்துவ சாட்சியம், அதுவும் இதுல எல்லாமே இதுல சாட்சியமாக இருந்தது. ஆக ஓரல் எவிடன்ஸ் சாட்சியமா வாய்மொழி சாட்சியம், அது மாதிரி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அதே மாதிரி நிபுணத்துவ எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ், இது எல்லாமே இந்த வழக்கில் ஒன்றுக்கொன்று ஒத்து போனதுனாலதான் அந்த நீதிபதி அவர்கள் இந்த அனைவரும் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் என்ன அப்படின்னா, ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி சொல்லிருக்காங்க. ஒரு நபர் ஒரு குற்றத்தை பண்ணிருப்பாரு, இன்னொரு நபர் 2 பண்ணிருப்பாரு, இன்னொரு நபர் 3 நபர் பண்ணிருப்பார். ஆனாலும் கூட கூட்டு சதி அப்படின்னு சொல்லி கிரிமினல் கான்ஸ்பிரசி 120B அப்படின்னு சேர்க்கும் போது ஒரு நபர் ஒரே ஒரு குற்றத்தை பண்ணியிருந்து மற்ற நபர் அந்த குற்றத்தை பண்ணாம இருந்தாலும் கூட கூட்டுச்சதியில் அனைவருக்கும் ஒரே தண்டனை, அந்த மேக்சிமம் குற்றம் என்ன புரியப்பட்டிருக்கிறதோ அதே தண்டனை எல்லாத்துக்கும் வழங்கலாம் அப்படிங்கறதுனால இதுல சில பெண்களை கிட்னாப் பண்ணிருக்காங்க, கடத்தி சென்றிருக்காங்க, ராங்ஃபுல்லா அடைத்து வச்சிருக்காங்க, அவங்களை ஆபாசமாக வீடியோ எடுத்திருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க, அவங்கள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, அது மாதிரி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி இருக்காங்க, ரேப், அப்புறம் கேங் ரேப், கும்பலால் பாலியல் வல்லுறவு, அப்புறம் ரிப்பீட் அஃபென்ஸ், திரும்ப ஒரே பெண்ணிடம் உறவைத்துக் கொள்வது என்று சொல்லி பல்வேறு அஃபென்ஸ் பண்ணனால இந்த எல்லா கவுண்ட்லயுமே இப்ப இவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்மானித்துதான் தண்டனை 3 years, 5 years, 8 years, 10 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 376D அப்படிங்கிறது அந்த 2013 கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நிர்பயா வழக்குக்கு அப்புறம் அந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தண்டனை அதிகரிக்கப்பட்டது. அதே மாதிரி 2018 கத்துவா உன்னவ் ரேப் கேஸ் அப்படின்னு வந்தது. அந்த 2 ரேப் கேஸுக்கு அப்புறம் அந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்ட பிறகுதான் 376D பிரகாரம் இந்த கும்பலால் பாலியல் வல்லுறவுக்கு ஒரு பெண் உள்ளாக்கப்பட்டால் அந்த இதுல நாட் லெஸ் தேன் 20 years, குறைந்தபட்சமாக 20 வருடங்கள் அல்லது அவர்களது இயற்கையான ஆயுள் உள்ளவரையான ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி வழங்கலாம் அப்படின்னு கொண்டாந்தாங்க. அதன் பிரகாரம் இப்போ இந்த 9 குற்றவாளிகளுக்கும் இயற்கையான ஆயுள் உள்ள வரையான ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால சாதாரண லைஃப் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது நம்ம
அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் வச்சுக்கிற அந்த விதிமுறைகளின்படி அது வந்து 14 இயர்ஸ் இருக்கும். அதுல நன்னடத்தை அப்படின்னு வந்தோம்னா ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அல்ல 8 இயர்ஸ் கூட வெளியே வர சான்ஸ் இருக்கு. ஆனால் இயற்கையான ஆயுள் உள்ளவரையான ஆயுள் சிறை தண்டனை என்று கொடுக்கப்பட்டால் அவங்க ஆயுள் உள்ளவரை அந்த தண்டனை ரெமிஷன் கொண்டு வரதுக்கு ரிடக்ஷன் கொண்டு வரதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. இவங்க வேணா பரவல்ல எப்பமாவது நீதிமன்றம் அனுமதித்தால் அரசாங்கம் அனுமதித்தால் வெளியே வரலாமே தவிர தண்டனை குறைப்பதற்கு வழி இல்லை. சாகும் வரை அவர்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு குற்றவாளி இந்த 9 குற்றவாளிகளுக்கும் ஒவ்வொரு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுல ஒவ்வொரு தண்டனை ஒரு 3 இயர்ஸ் 5 ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் ஏறத்தாழ 7 கவுண்ட் இருக்கிறதுனால ஒரு 3 வருஷம் 5 வருடம் 8 வருடம் 10 வருடம் கொடுத்து அந்த 376D அதுக்கு மட்டும் இயற்கையான ஆயுள் உள்ள வரையான தண்டனை கொடுத்திருக்காங்க. கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கிறதுனால 9 பேருக்கும் அது பொருந்தும். 9 பேருக்கும் ஒரே சிறை தண்டனை. சில பேருக்கு 2 கவுண்ட்ல ஆயுள் சிறை தண்டனை, சில பேருக்கு 3 கவுண்ட், சில பேருக்கு 4 கவுண்ட், A2க்கு வந்து 5 கவுண்ட்ல கூட ஆயுள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஏகாலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னால ஒரே ஆயுள் சிறை தண்டனையாக தான் இது கொள்ளப்படும். அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு 85 லட்சம் ரூபாய் வந்து நம்ம 357A IPC CRPC 357A CRPC பிரகாரம் அவங்களுக்கு இழப்பீடு வழங்கலாம் இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு இழப்பீடு 85 லட்சம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு விக்டிம்க்கு 5 லட்சம், இதெல்லாம் 10 லட்சம் 8 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் தனியா ஃபைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைன் அமௌண்ட்டுக்கு இழப்பீடுக்கு சம்பந்தம் இல்லை. ஃபைனும் உண்டு, ஆயுள் உள்ளவரையான இயற்கையான ஆயுள் உள்ளவரையான தண்டனையும் உண்டு, ஃபைனும் உண்டு. இந்த இழப்பீடு என்பது தனியாக கொடுத்துருக்காங்க. ஆக இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை அரசியல் பின்புலம் இருக்கிறது அல்லது ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காக எவருமே செய்ய முன் வரக்கூடாது என்ற அளவில் ஒரு தண்டனை வந்து ஒரு டிட்டரன்ஸா மற்றவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது ஒரு பெண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி நீதியாகத்தான் நான் கருதுகிறேன். முக்கியமான ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கீங்க. தண்டனை இவர்களுக்கு எந்த வகையிலும் இனி வரக்கூடிய காலத்தில் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சித்தனன்.